எசேக்கியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். இன்னைக்கு இந்த வசனத்தை மையமா வச்சு ஒரு கருத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த தேவதூதனை பார்த்து ஆண்டவர் சொல்லி சொன்னாரு, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் தேடிப்பாரு, ஆராய்ந்து பாரு, நல்லா கவனித்து பாரு. என்னத்தை கவனிக்க சொல்லுகிறாரு? யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க அருவருப்பாய் நடந்து கொண்டு இருக்கிறாங்களோ, அதை பார்க்கிறாங்களோ, அதை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு சில கூட்டங்கள் உண்டு. குற்றப்படுத்துகிறவர்கள் அல்ல, அவங்கள திட்டுகிறவர்கள் அல்ல, அவங்கள நியாயம் தீர்க்கிறவர்கள் அல்ல, அவங்கள பார்த்து என் சமூகத்தை வந்து கண்ணீரோடு அழுகிற ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது. அந்த சின்ன கூட்டத்தின் நெற்றியில நீ என்ன செய்? அடையாளம் போடு. அந்த அடையாளம் போட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பை அனுமதி கொடுக்கிறார். வெட்டப்படுகிறாங்க, ஆனா இந்த சின்ன கூட்ட ஜனங்கள் மட்டும் காப்பாற்றப்படுகிறாங்க. இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னா, ஆண்டவர் வந்து சகலத்தையும் காண்கிற ஒரு தேவன். ஆண்டவர் ஊடுருவி பார்க்கிற ஒரு தேவன். ஆண்டவர் மேலோட்டமாய் பார்க்கிறது இல்லை. மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை, பார்க்கிறது இல்லை. வெளியே நடக்கிற காரியங்களை வச்சு ஆண்டவர் தீர்மானம். ஆண்டவர் ஆழமாய் பார்க்கிற தேவன். அதனால அந்த தேவதூதனை பார்த்து சொல்றாரு, எருசலேம் நகரம் எங்கும் உருவ போங்க. சும்மா மேலோட்டமா பார்த்து வந்துடாதீங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, உருவ போங்க, தேடி பாருங்க. என்ன தேடி பாருங்க? யாரெல்லாம் பெருமூச்சோ தேடி. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சுபாவம் நமக்கு முன்னால வெளிப்படுத்தப்படுவது என்னன்னா, ஆண்டவர் ஊடுருவி போய் பார்க்கிற ஒரு தேவன். ஆண்டவர் மேலோட்டமாய் பார்க்கிற தேவன் அல்ல, ஆண்டவர் வெளிப்பிரகாரமாய் பார்க்கிற தேவன் அல்ல. நம்ம நல்லா தெரிஞ்ச வசனம், கர்த்தரோ மனுஷனோ என்ன செய்கிறான்? முகத்தை பார்க்கிறான். ஆண்டவரோ உள்ளே இருக்கிற ஆழமா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவன். தாவீதின் விஷயத்துல சாமுவேல் வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது சாமுவேலை பார்த்து சொன்னாரு, நீ வெளியே பார்க்காத, நான் உள்ள பார்க்கிற ஒரு தேவன், நீ உள்ளதான் பார்க்கணும். ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். இதை பத்தி ஒரு சில வசனங்களை வாசிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்து என்ன பார்ப்போம்னா, ஆண்டவர் என்னத்தெல்லாம் பார்க்கிறார், அவர் பார்வையில அவர் கவனிக்கிற காரியங்கள் என்ன ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பாருங்க, நான் வெளியே கடைக்கு போறேன். போயிட்டு வரும்போது சரவணனும் அம்மாவும் நடந்து வர்றாங்க. சரவணனுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு. ஏன் கண்ணு அதை படவே இல்லை, அதை நான் பார்க்கவே இல்லை, அதை கவனிக்கவே இல்லை. நான் அம்மாவே அதை கவனிச்சுட்டு வரேன். நடக்க கஷ்டப்பட்டு வராங்க. ஒரு புது வாக்கர் வாங்கியிருக்காங்க, ரொம்ப ஹைட்டா இருக்கு, அது பின்னால தள்ளுது, அது தூக்கி வைக்க முடியல. அப்ப என் கண்ணெல்லாம் அதை மட்டும் தான் பார்த்துச்சு. சரவணனுக்கு கண்ணில் அடிபட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ விசாரிக்கும் போது தான் சரவணன் என்பதை நேற்று நைட்டு டிச்சில் கீழே விழுந்துட்டாரு, அடிபட்டுச்சு, அன்று கிருபையா பாதுகாத்து பிரதர் சொன்னாரு, ஆண்டு ஒரு பாவத்தை உணர்த்தும்படி கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நம்ம நடுவில் ஜீவனோடு வச்சிருக்கிறார். அவர் சொன்னாரு, மறிச்சிருக்கணும். இதே மாதிரி பெருந்திரள் ஒரு அம்மா இதே மாதிரி டிச்சில் விழுந்தாங்க, கண்ணு பார்க்கிற அம்மா கால் உடைஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் காலை அந்த அம்மா வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரதருக்கோ ஜீவனை கொடுத்து ஒரு சின்ன அடி, அவ்வளவுதான். முன்னால வந்து கர்த்தருடைய வார்த்தையை வந்து நம்மோடு அழகாக பகிர்ந்து கொள்கிறாலும் ஆண்டவர் பலம் கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கார். ஆனா நான் சொன்ன காரியம் என்னன்னா, நான் பார்த்தது அம்மாவை மட்டும்தான் பார்த்தேன். வயதானவங்க கஷ்டப்படுறாங்க, பலவீனப்படுகிறாங்க. என் கண்கள் சரவணனை பார்க்கவே இல்லை, தாயாரை மட்டும்தான் பார்த்தேன். அதே போல ஆண்டவரும் கவனிக்கிற ஒரு சில விஷயங்கள் உண்டு, ஆண்டவர் பார்க்கிற ஒரு சில விஷயங்கள் உண்டு, ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு சில காரியங்கள் உண்டு. நம்ம பார்ப்பதை போல கர்த்தர் என்ன செய்வதில்லை, பார்க்கிறது இல்லை. ஆண்டுடைய பார்வை வித்தியாசமானது. அதை பத்தி சொல்லப்பட்ட ஒரு சில வசனங்களை வாசிச்சு எதையெல்லாம் பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல ஒரு முன்னுரையாக ஒரு சில வசனங்களை நம்ம வாசிச்சு வருவோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வைக்கு
மறைவானதுன்னு ஒண்ணுமே இல்லை. மனுஷங்க மறைவான நிறைய காரியங்கள் உண்டு. பார்க்கிறத வச்சுதான் மனுஷன் என்ன செய்வாங்கன்னா தீர்மானம் எடுப்பாங்க. ஆண்டவர் அப்படி என்ன செய்வதில்லை. மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்டவர்களுக்கு முன்னாலதான் நம்ம போய் என்ன செய்ய போறோம்? ஒரு நாள் நிக்க போறோம், ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க போறோம். மனுஷன் பார்க்கிற பார்வையோடு மேலோட்டமா பார்த்து தீர்ப்பு செய்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அக்கிரமக்காரர் ஒழித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரா? என்னுடைய நடக்கையை பார்க்கிறார், என்னுடைய நோக்கத்தை பார்க்கிறார். வசனம் சொல்லுது, அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். என்னுடைய நடையை யார் பார்க்கிறாங்க இல்லையோ, கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் இந்த குணாதிசயத்தை சொல்லும் போது சங்கீதக்காரன், என் ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை, எதுல உன் ஆண்டவர் விசேஷித்தவர் சொல்லி கேட்டார். இந்த சுபாவத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். 113ஆம் சங்கீதம் 5வது வசனமும் 6வது வசனமும் வாசிப்போம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சகலத்தையும் பார்க்கும்படி அந்த லெவலுக்கு ஆய்சப்ப என்ன செய்யறாரா? கீழே வருகிறார். நிறைய தடவை பேசிக்கொள்வோம், அவங்க அளவுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், தாழ்த்த மாட்டேங்கிறோம். ஆகையால் நம்மோட அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, பழக மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், பார்க்க மாட்டேங்கிறோம். அவங்க சூழ்நிலையில போய் நின்று நம்ம பார்க்கணும். நான் வேலை செய்யும்போது எங்களுடைய வேலை என்னன்னாங்க, கம்ப்யூட்டரை சரிப்படுத்துறது என்னுடைய வேலை. அப்போ இன்னைக்கெல்லாம் சாதாரணமாயிடுச்சு கம்ப்யூட்டர். ஆனா நான் வேலை செய்கிற நாட்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எல்லார் இடத்துலையும் இருக்காது. பயங்கர விலை அதிகமாகவும் இருக்கும். அந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யலைன்னா அந்த கம்பெனியுடைய நிறைய வேலை என்ன செய்து நின்று போயிடும். அப்போ அந்த சூழ்நிலையில எங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஃபோன் பண்றாங்க, இந்த கம்ப்யூட்டர் என்ன ஆயிருக்கு, ரிப்பேர் ஆயிருக்கு, சரிப்படுத்தி கொடுங்கன்றாங்க. இப்போ நாங்கள் போறோம். அப்போ அவங்க போகும்போது சாதாரணமா வேலையெல்லாம் நின்றுருக்கு, லட்சக்கணக்கான காசு நஷ்டமாகி கொண்டு இருக்கிறது அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யாததுனால. ஆகையால் கண்டிப்பா அவங்க எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்களா, கோபமா இருப்பாங்க, டென்ஷனா இருப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் லேட் பண்ண கோபத்தோடு தான் இருப்பாங்க. அப்போ எங்க மேல தப்பு இல்லை, ஏதோ அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் வேலை செய்யல. ஆனா அவங்க எங்க மேலதான் என்ன செய்வாங்க, கோபப்படுவாங்க. அப்ப எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, புட் யுவர் செல்ஃப் இன் த கஸ்டமர் ஷூ அப்படின்னு என்ன சொல்றாரு, அவங்களுடைய ஷூல நீ உள்ள நுழைஞ்சு நீ பாரு அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க இடத்துல உன்னை வச்சு நீ என்ன செய், நீ பாரு. அவங்க கோபத்தை உன்னால என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் அதே இடத்துல இருப்பீங்கன்னா நீங்களும் என்ன செய்வீங்க, நீங்களும் கோபப்படுவீங்க. ஏசப்பா பைபிள்ல சொல்றாரு, மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்க மனுஷனுக்கு செய்யுங்க. மனுஷன் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அப்படியே நீங்க அவர்களுக்கு செய்யுங்க. அப்ப ஏசப்பா இந்த வசனம் என்ன சொல்லுது, நம்மை அழகாக கவனிக்கிறாரா. எத்தனாவது வசனம் வாசிச்சோம், 113ஆம் சங்கீதம் 5வது வசனம் 6வது வசனத்துல அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அந்த அளவுக்கு கீழே நம்ம காரியங்களை ஏசப்பா என்ன செய்யறாரு, புரிந்து கொள்ளுகிறார். அந்த நாள்தான் பரலோக மகிமை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்தாரு. இல்லாட்டி அவரால் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாது. அன்று எனக்கு காசு கஷ்டங்கிறது புரிந்து கொள்ள முடியாது. அன்று அரிசி வாங்க காசு இல்லைங்கிறது அவரால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. வானாதி வானங்களை படைத்த தேவனுக்கு ஒரு 10 ரூபாய் இல்லைங்கிற காரியம் அவரால் கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு தரித்திரனா இந்த பூமிக்கு வந்தார். எந்த அளவு தரித்திரனாங்க, குழந்தைய பிரதிஷ்டை பண்ணும்போது ஆடுகளை, காளைகளை, புறாக்களை பலி செலுத்துவாங்க. ரொம்ப கேவலமா இருக்கிறவர்கள் தான், ரொம்ப அடித்தளத்துல இருக்கவங்க காட்டுக்கு போய் புறாவை கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. ஏசப்பா குழந்தைய பிரதிஷ்டை பண்ணும்போது காளைகளை பலி செலுத்தல, ஆடுகளை பலி செலுத்தல, புறாக்களை பலி செலுத்தல, காட்டு புறாக்களை கொண்டு வந்தாங்க. அந்த அளவு ஏழ்மையான நிலைமைக்கு கர்த்தர் தன்னை தாழ்த்தினார். ஏன், என்னை என்ன செய்வதற்காக, புரிந்து கொள்வது, நம்ம சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்காக அந்த அளவு தன்னை தாழ்த்தி நம்மை பார்க்கிற ஒரு தேவன் என்று சொல்லி இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஒரு 2 வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம்.
மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி, எல்லாவற்றையும் கண்ணு முன்னால வச்சு சீர்தூக்கி என்ன செய்கிறார்? கர்த்தர் அதை பார்க்கிறார், ஆழமாய் பார்க்கிறார். ஏன் இதை செய்கிறாங்க, எப்படி இதை செய்கிறாங்க, ஆண்டவர் அழகா பார்க்கிறாரு, நோக்கத்தை பார்க்கிறாரு. மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறது. ஒரு தேவாலயத்துல ஏசப்பா காணிக்கப்பட்டி பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டார். பிரசங்கம் பண்ணல, அன்னைக்கு ஜனங்களுக்கு எதுவும் விடுதலை கொடுக்கல, ஒன்னும் செய்யல. காணிக்கப்பட்டி பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. ஐஸ்வர்யவான்கள் வந்து ஆயிரமா லட்ச லட்சமா காணிக்கப்பட்டியில போடுகிறாங்க. ஒரு வயதான தாய் வெக்கப்பட்டுட்டே நிற்கிறாங்க. எல்லாரும் போடுறதுக்கு தூரமா நின்றுட்டாங்க. யாருமே வரலங்கும் போது மெதுவா தயங்கி வருகிறாங்க. தயங்கி வந்து கையை மறைச்சுக்கிறாங்க, காலை மறைச்சுக்கிறாங்க. மெதுவா மறைச்சு கொண்டு போய் வெறும் 2 காசை கொண்டு போய் உள்ள போடுகிறாங்க. ஆண்டவரை கவனித்தாரு. ஆயிரமாய் போடுகிற மக்களையும் கர்த்தர் பார்த்தார். 2 காசு போட்ட ஜனத்தை பார்த்தாரு. ஏசப்பா சொன்னாரு, இந்த மகள் தான் எல்லாரை விட என்ன செய்தாங்க? அதிகமாய் போட்டாங்க. ஏன்? அவர்கள் எல்லாம் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டாங்க. இவர்களோ இதுதான் உங்களுக்கு காசு, இதுதான் உங்களுக்கு சாப்பாடு. இந்த 2 காசு இருந்தாதான் போய் அரிசி வாங்கி சாப்பாடு செய்ய முடியும். அந்த ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாவற்றையும் என்ன செய்தான்? போட்டார். கர்த்தர் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. சீர்தூக்கி பார்க்கிற தேவன் நானும் நீங்களும் ஆராதிக்கிறது. நீதிமொழிகள் 5:21 வாசிக்கிறோம். அடுத்தது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. வெறும் நல்லவங்களை மட்டும் கவனிக்கிறவர் அல்ல. நீதிமான்கள் மேலுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. நல்லவர்களை மட்டுமல்ல, யாரையும் கர்த்தர் பார்க்கிறாரு. நான் கெட்டவனா இருக்கும் போதும் கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? பார்த்துட்டே இருக்கிறார். என் அக்கிரம சிந்தை வரும்போது, பாவம் வரும்போது, பொல்லாத காரியங்களின் இருதயத்துக்குள்ள வரும்போது, அப்பவும் யார் பார்க்கிறாரு? கர்த்தர் அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு. நான் அவரை தூஷிக்கும் போது, நான் அவருக்கு விரோதமா பேசும்போது, அவரை குற்றப்படுத்தும் போது பார்த்துட்டே இருக்கிறார். சந்தோஷமா பார்ப்பாரா? இல்ல. ஐயோ, என் மகன் என்ன செய்யல, புரிந்து கொள்ளலையே, என் மகன் என்ன புரிந்து கொள்ளலையே, என்ன அழிக்கல, கோபப்படல, பொறுமையா இருக்கிறாரு. நாளொன்று வரும் என் மகன் என்ன புரிந்து கொள்வான், நாளொன்று வரும் என் மகள் என்ன புரிந்து கொள்வார். நல்லோரை பார்க்கிற தேவன். நான் கெட்டவனா இருக்கும் போதும் என் ஆண்டு என்ன பார்த்ததுனாலதாங்க இன்னைக்கு நம்ம ஜீவனோடு நிற்கிறோம். கர்த்தர் நம்மை கவனித்தாரு, புரிந்து கொண்டாரு, என் பலவீனங்களை புரிந்து கொண்டாரு. நாட்களை நமக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்தாருன்னு வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகத்துக்கு வருவோம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். அதாவது ஆண்டவருக்கு எதுவும் மறைக்க முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கலாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க, சொல்லவே முடியாதான். வாசிப்போம். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மறைவாய் ஒன்று நம்ம என்ன செய்ய முடியாது. அவர்களெல்லாம் பார்க்கலங்க, அவரெல்லாம் கவனிக்கலங்க, அந்த இடத்துலலாம் அவர் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியை நிரப்புகிற தேவன், எனக்கு மறைவாய் நீங்க ஒன்றும் செய்யவே முடியாது. 32:19 அதே எரேமியாவில் ஆண்டவர் யாரு, அவருடைய குணாதிசயத்தை ஆண்டு இந்த இடத்துல சொல்லுகிறார். ஜெரேமியா 32:19 வாசிப்போமா. யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாய் இருக்கின்ற. நம்ம தியானிச்சோம். செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறவர். எனக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? கொடுப்பார். இந்த வசனம் சொல்லுது, அப்படி கொடுக்கும்படி அவருடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் என்ன செய்யுது? நோக்கமாயிரு. ஒவ்வொரு பாதையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஏன் இதை செய்கிறேன், எப்படி இதை செய்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன, கர்த்தர் அதை பார்க்கிறார். நான் அவர் கொடுக்க கனம் எப்பேற்பட்டதா இருக்கிறது, என்னுடைய சபை கூடுதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நன்மைக்கு எதுவா இருக்கிறதா, தீமைக்கு எதுவா இருக்கிறதா, சகலத்தையும் கவனிக்கிற ஒரு தேவன். இப்ப நம்ம 5 வசனங்களை பார்க்க போறோம், 5 காரியங்களை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் அவர் யாரு, அவர் குணாதிசயம் என்ன, பார்க்கிறவர், கவனிக்கிறவர், சீர்தூக்கி பார்க்கிறவர், மறைவா ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் ஆழமாய் பார்க்கிற ஒரு தேவன் என்று சொல்லிப்பார். எதையெல்லாம் பார்க்கிறார், அவருடைய பார்வையில எதெல்லாம் முக்கியமா இருக்கிறது, எந்த காரியங்களை கர்த்தர் கவனிக்கிறார். முதல் வசனமாங்க சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்துக்கொள்வோம். மோசேங்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஜெபம் இந்த சங்கீதம். அதுல ஒரு காரியத்தை மோசே சொல்லுகிறார். 90ஆம் சங்கீதம் 8வது வசனம். ஆவியானவர் மோசே மூலமா நம்மோட ஆண்டவர் பேசுறார். வாசிப்போம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினே. முதல் காரியமா ஆண்டவர் பார்வையில
எது கவனிக்கத்தக்கதுன்னா என் வாழ்க்கையில இருக்கிற அக்கிரமங்கள் ஏசப்பா என்ன செய்யறாரு பார்க்கிறாரு. அவருக்கு மறைவானது அது இல்லை. அவரெல்லாம் பார்க்கலங்க, அவரெல்லாம் கவனிக்கலைங்க, நான் ஏதாவது வார்த்தை பேசிடுவேன், எல்லாம் செஞ்சிருவேன், கர்த்தர் பார்க்கல என்று சொல்ல என்ன செய்ய முடியும், சொல்ல முடியாது. தெளிவா நமக்கு முன்னால் ஆண்டு முதல் வைக்கிற காரியம் என்ன, என் பாவத்தை பார்க்கிற ஒரு தேவன். அவருக்கு மறைவானது அது இல்லை. நான் தப்பு செய்யல ஆண்டவரே. இப்போ சகோதரன் சாட்சி சொன்னாங்கல்ல, ஓனர் வந்து கேட்குறாங்க, ஓனர் மனைவியா வந்து கேட்குறாங்க. அப்போ இவர் சொன்னாரு, நான் இங்கே ஏமாத்திடலாம், ஆனால் ஆண்டு முன்னால் ஏமாற்ற முடியாதுன்னு புரிந்து கொண்டவனா நான் அவங்க முன்னால் என் பாவத்தை என்ன செய்தேன், ஒத்துக்கொண்டேன். அப்போ நமக்கும் நம்ம ஆண்டவர் நம்ம கவனிக்கிறாரு. எதை கவனிக்கிறாரு? என் பாவத்தை ஏசப்பா என்ன செய்யறாரு, கவனிக்கிறார். என் அக்கிரமத்தை கவனிக்கிறாரு, என் இருதயத்தை பார்க்கிறாரு. இந்த வசனத்தை சொல்றாரு, தம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலும் என்ன செய்தாரா, நிறுத்தினார். நீங்க கொஞ்சம் இதை சிந்தனைக்காக வைக்கிற பாருங்க. மறுரூப மலையில பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் ஏசப்பா கூட்டிட்டு போறார். 3 பேரை கூட்டிட்டு போய் அந்த மறுரூப மலையில அவர் என்ன ஆனாராம், அப்படியே மறுரூபம் ஆனார். அவருடைய முகம் எப்படி மாறிச்சான், சூரியனை போல மாறிச்சான். அவனுடைய சரீரம் வந்து பயங்கர பிரகாசமா, எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத ஒரு பிரகாசம் அவருடைய சஸ்திரம் இருந்துச்சு. ஆனா முகத்தை பத்தி சொன்ன போது சூரிய வெளிச்சத்தோட பல மடங்கு பிரகாசமா இருந்துச்சான். இந்த வசனம் என்ன சொல்லுது, என்னுடைய பாவத்தை அந்த பிரகாசத்துல முன்னால வச்சு என்ன செய்யறாரா, பாக்குறாங்க. வெளிச்சம் கம்மியா இருந்துச்சுன்னாங்க, அங்க குறையா இருக்கிறது ரொம்ப என்ன செய்யாது, தெரியாது. ஒரு சில பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் லைட் கம்மியா வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுல என்ன செய்யக்கூடாது, அங்க கற்பாம்பூச்சி கூட விழுந்திருக்கும், அதை என்ன செய்யக்கூடாது, அது தெரியாத மாதிரி என்ன செய்வாங்க, மறைச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் முன்னால எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அந்த சாப்பாடுல வந்து நல்ல சாம்பாரெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. வெங்காயத்தை ரொம்ப வணக்கி இருக்காங்க. நான் நினைச்சிட்டேன் வெங்காயம் வணக்கி, இப்போ வெங்காய போண்டால எப்படி இருக்கும், நல்ல கருப்பா வெங்காயம் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கு, வெங்காயத்தை எடுத்து சாப்பிடலான்னு சொல்லி அந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிட போற பார்த்தா என்னவா இருக்கு, கற்பாம்பூச்சியா இருக்குது. இருட்டுல கற்பாம்பூச்சி எனக்கு என்ன செய்யல, எனக்கு தெரியல. அப்போ இருட்டுல என் பாவம் தெரியாது. என் ஆண்டவர் இருட்டின் தெய்வன் அல்ல, என் ஆண்டவர் அந்தகாரத்தின் தேவன் அல்ல. அவருடைய முகம் வெளிச்சமானது, பிரகாசமானது. அந்த பிரகாசத்துல எதை வைக்கிறாரோ, அக்கிரமத்தை வைக்கிறார். நான் தப்பு செய்யல, நானெல்லாம் தவறு செய்யல, நான் சொல்ல முடியாது. அவர் முகத்தின் வெளிச்சத்துல என் அக்கிரமத்தை கர்த்தர் வைக்கிறார். ஒரு சில வசனம் அது சம்பந்தமா நம்ம வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போமா. என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. முதல் காரியம், திரும்பி பைபிள்ல வர ஒரு சத்தியம் என்ன, என் அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறார். மனுஷங்க வந்து என்னுடைய நல்ல குணத்தை தான் மனுஷங்க பார்ப்பாங்க. நாம பல நேரம் நம்முடைய நல்ல குணத்தை தான் வெளியே என்ன செய்வோம், நம்ம காட்டுவோம். சாட்சியா சொல்லும் போது சுவிசேஷம் சொன்னங்க, நான் வந்து உண்மையா இருந்தேங்க, அதை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம செஞ்ச தப்ப அவ்வளவு ஈஸியா நம்ம என்ன செய்ய மாட்டோம். சகையோ போல, சகையோட உன்னத தன்மை என்னன்னா, அத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. தைரியமா முன்னால நின்று, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிருக்கேன், என்னால உங்களுக்கு என்ன வருது, கெட்ட பேர் வருது, நான் தப்பு செஞ்சேன், இனிமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். அதோடு நிற்காம அந்த தப்பை சரிபடுத்தினாரு. நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தனையா நான் திருப்பி கொடுக்கிறேன். ஏழைகளுக்கு இது வரைக்கும் காசே கொடுத்ததில்லை, ஏழைகளும் நான் வாங்கியிருக்கிறேன். நீங்க ஆஸ்தியில பாதியை நான் என்ன செய்ய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னால் அவர் அறிக்கை செய்ய சொல்லி பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம பல நேரம் நம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர் பார்க்கறது இல்லைன்னு நினைச்சிடும். மனுஷங்க பார்க்காததுனால ஏதோ 1-2 மட்டும் ஏதோ பார்க்குறாங்க, நம்ம நல்லவங்களாம் நினைக்கிறோம். இல்லை, வசனம் சொல்லுது, ஆண்டு நம்முடைய அக்கிரமத்தை பார்க்கிற ஒரு தேவன், அக்கிரமத்தை கவனிக்கிற ஒரு தேவன். 139ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு சங்கீதம். தாவீது ஆண்டரை பார்த்து புகழ்ந்து பாடும்போது இந்த குணாதிசயத்தை சொல்லி ஆண்டரை பாடுகிறார். 139ஆம் சங்கீதம் முதல் 4 வசனம் வாசிப்போம் பாருங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீ அறிந்திருக்கு. எல்லா காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஏன் உட்கார்ற பார்க்கிறாரா, ஏன் எந்திரிக்கிற பார்க்கிறாரா, என் சிந்தனையை கர்த்தர் பார்க்கிறாரா, நான் பேசுறதுக்கு முன்னாலேயே, என் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே இந்த சொல் வரப்போதுன்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். இந்த ஆண்டவரை பார்த்து அவர் செய்கிற ஜெபம் பாருங்க. கடைசி 2 வசனம் 139ஆம் சங்கீதத்துல 23-24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்,
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை அப்பா என்னை ஆராய்ஞ்சு பாருங்கய்யா. உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் நினைக்கிறேன் உங்களை சந்தோஷப்படுத்துறேன்னு. இல்லாண்டவரே, என் பேச்சு உங்களை வேதனைப்படுத்துது, என் சிந்தனை உங்களை வேதனைப்படுத்துது, என்னுடைய செலவு பண்ணுகிற விதம், என்னுடைய உடையுமை வேதனைப்படுத்துகிறது. என்னை ஆராய்ந்து பாருங்க, என்னை உணர்த்துங்க. இதெல்லாம் நித்திய அழிவுக்கு கொண்டு போயிடும், நான் நித்திய பரலோகத்துக்கு வரணும். கிருபை கொடுங்க, ஆராய்ந்து பாருங்க, ஒப்பு கொடு. இன்னைக்கு முதல் காரியம் ஆண்டவர் நம்மோடு பேசுவது. என் அக்கிரமத்தை காண்கிற கண்கள் ஆண்டுடைய கண்கள், அவருக்கு முன்னால மறைக்க முடியாது. அப்படியே விட்டுட்டோம்னா முடிவு நித்திய அழிவாய் போய்விடும். ஆண்டவரே உணர்த்துங்க, என்னை காட்டுங்க, என்னை யார் என்று காட்டுங்க, என்னுடைய உள்ளத்தை எனக்கு காட்டுங்க, மறைவா இருக்கிறவர்களை காட்டுங்க, மேற்கொள்ள என்னை விடாதீங்க சுவாமி. நான் மன்னிச்சு விடுதலை பெற்று பெரும்பாதகத்துக்கு தப்பித்துக் கொள்ள எனக்கு நீங்க கிருபை கொடுங்க. நித்திய வழியில என்னை நீங்க நடத்துங்க. ஒன்று. இரண்டாவதாக ஆண்டு எதை பார்க்கிறாரு? சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆண்டவர் ஆழமா பார்க்கிறார், நம்மளை ஆழமா பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? எனக்குள்ள என்ன இருக்கான்னு பார்க்கிறாரு. தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இருக்கான்னு பார்க்கிறார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாங்க, நான் பார்த்த எல்லா ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் ஆண்டவர் இல்லாம என்னால வாழ முடியாது அந்த சிந்தனை யாருக்கு இருக்கோ அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆங்கிலத்தில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னாங்க, who longs for him as essential to life. என் வாழ்க்கைக்கு இவர் அத்தியாவசிய தேவை என்று சொல்லி அவரை வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்ச எனக்குள்ள இருக்கா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவருக்கு போய் கும்பிடு போட்டு வந்துடலாம் அப்படி சொல்லுகிறவங்க இல்லையா. இவர் இல்லாம என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அந்த ஆண்டவரை எப்படி ஆராதிக்காம இருப்பேன், அவர் சமூகத்தை எப்படி நான் போகாம இருப்பேன், அது எனக்கு அவசியம், எனக்கு அது வேணும், அது எனக்கு தேவை என்று சொல்லி அப்படி ஒரு உள்ள உணர்வு யாருக்கு கிடையா பார்க்கிறான். என் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறேன். நான் சபைக்கு வந்திருக்கலாம், நான் ஜெபிக்கலாம், நான் ஊழியம் செய்ய, பிரசங்கம் பண்ணலாம், ஆனா உள்ளத்துல ஆழத்துல கர்த்தர் பார்க்க விரும்புகிறது. எனக்கு ஆண்டவர் முக்கியம், எனக்கு என் தேவன் முக்கியம், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில who desperately requires God. ஆண்டவரே, நீங்க இல்லாம நான் வாழவே முடியாது. அந்த உணர்வோடு யார் இருக்கிறாங்களோ அந்த மக்களை கர்த்தர் தேடிக்கொண்டு வருகிறார். நமக்கு தெரிஞ்ச வாசனை எடுக்க கூட வேண்டாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய கூடாது. இந்த உணர்வு எனக்கு இருக்கான்னு பாக்குறேன். ஆண்டு நீங்க இல்லாம கூட நான் வாழ்ந்துருவேன், நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி காட்டுவோம்? நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா செயல்ல காட்டிடும். ஜெபிப்போனாலே அர்த்தம் என்ன? அவர் எனக்கு வேணுங்கிறார். நான் ஜெபிக்கலனால நீங்கெல்லாம் அவசியம் இல்லை ஆண்டவரே, நானா என்ன செஞ்சிருவேன், நான் வாழ்ந்துருவேன், நானா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுகிறது ஆண்டவர் வேதனைப்படுத்தும். நீங்க எல்லாமே என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. யாரு மோசையை பார்த்து ஏசப்பா சொன்னார், நீங்க வணங்க கழுத்துள்ள ஜனங்கள், உங்களோடு நான் வரமாட்டேன், ஆனா வாக்கு பண்ணிட்டேன். என்னன்னு வாக்கு பண்ணிட்டேன்? உங்களை எங்க கொண்டு போறேன்? கானானுக்கு கொண்டு போறேன்னு வாக்கு பண்ணிட்டேன். நான் வந்தா உங்களை அழிச்சிருவேன், ஆகையில ஒரு தேவதூதன் என்ன செய்கிறேன், உங்களோடு கூட அனுப்புகிறேன்னு சொன்ன போது மோசே, ஏசப்பா அந்த கானான் எங்களுக்கு வேண்டாம், நீங்க இல்லாத கானான் எங்களுக்கு வேண்டாம், நீங்க எங்களோட வரலன்னா இந்த வனாந்திரத்திலேயே நாங்க இருந்து செத்து போயிடும், நாங்க வெளியே போக விரும்பல. அன்று நீங்க எனக்கு வேணும், பரலோகம் என்பதை விட எனக்கு நீங்க எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னாங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, பரலோகத்துல உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே. அப்ப நீங்க இல்லாத பரலோகம் பரலோகமே இல்லை. இயேசு இல்லாத ஒரு வேலை அது வேலையே இல்லை. இயேசு இல்லாத உறவு அது உறவே இல்லை. எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. அந்த உணர்வை கர்த்தர் என்ன செய்கிறாரா, ஆசையாய் பார்க்கிறார். ஆண்டு தேடி பார்க்கிறார். ஒரு வசனம் வாசிப்போம். 24ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க யாரு என்பதற்கு ஒரு அர்த்தத்தை வாசிப்போம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி அன்று ஆசைப்படுகிறார். நம்மள வேணும்னா அவருக்கு டைம் கொடுத்துக்கலாம், டைம் இருந்தா கொடுக்கலாம், கால் நல்ல பலனா இருந்தா அவர் பக்கமா வந்துடலாம். அதெல்லாம் ஏசப்பாக்கு இஷ்டம். ஏசப்பா சொல்றாரு, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா, உங்க சமூகத்துக்கு வராம நான் வாழ முடியாதுப்பா, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே. ஆசையாய் தேடுகிற இவர்கள் யாரு? 1ஆம் வசனத்துல அதே சங்கீதத்துல பாருங்க, 24ஆம் சங்கீதம் தானே வாசிச்சோம். அதுல முதல் வசனம் பாருங்க, இல்ல 3வது வசனம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிறைந்திருப்பான். அவங்கதான் பர்வதத்துக்கு ஏறுவாங்க, அவங்கதான் பரலோகத்துல நிலைத்திருப்பாங்க. யாரு? நீங்க இல்லாம என்னால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆண்டு ஆசைப்படுறாரு. இதை எனக்குள்ள ஏசப்பா என்ன செய்யறாரா, தேடுறாரு. நீ காலையில ஆராய்ந்து பார்ப்போம், எனக்குள்ள அந்த ஒரு ஏக்கம் இருக்கிறதா? நீங்க இல்லாம வாழ முடியாதுப்பா, உங்க சபைக்கு வராம என்னால வாழ முடியாது சுவாமி, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையினால நினைச்சு கூட என்னால பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க செத்து போய்
அந்த வாழ்க்கை என்னால இமேஜின் கூட பண்ண முடியல. அந்த மாதிரி யாரை குறித்து யோசிக்கணும்? ஆண்டவர் குறித்து யோசிக்கணும். நீங்க இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியும், என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. உங்களை விட்டு என்னால பிரிந்து வாழ முடியும். பக்தன் அதுதான் பாடுகிறார், உம்மை பிரிந்து என்னால வாழ முடியாதையா, திராட்சை செடியின் கொடியாக உம்மோடு நான் இணைந்திருப்பேன். உம்மை விட்டு மட்டும் என்ன செய்யாதீங்க, தூரமா தள்ளிடாதீங்க. இந்த உணர்வு, இந்த ஆசை எனக்குள்ள இருக்கான்னு ஆண்டவர் தேடுகிறார். இரண்டாவது. மூன்றாவதாக எரேமியா 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆண்டவர் என்னத்தை தேடுகிறாரு, என்னத்தை பார்க்கிறாரு, மனுஷனுக்குள்ள என்ன இருக்கணும்னு ஆசைப்படுகிறாரு. வாசிப்போம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். ஆண்டவர் யாரையுமே அழிக்க விரும்புகிறது இல்லை, யாரையுமே நரகத்தில் தள்ள விரும்புகிறதே இல்லை. துன்மார்க்கனுடைய சாவில அவருக்கு இஷ்டம் இல்லை. தேவனுடைய பிள்ளைங்க மனம் திரும்பி பிழைக்கணும்னு ஏசப்பா என்ன செய்யறாரு, ஆசைப்படுறாரு. ஆண்டு நாட்களை கூட்டி கொடுப்பதே எதுக்காக தான், மனம் திரும்புவதற்காக தான் கொடுக்குறார். பைபிள்ல ரொம்ப அதிகமா வருஷம் வாழ்ந்தவர் யாரு வாழ்ந்தாரு? மெத்துசலான்னு ஒருத்தர். சரியாங்க, மெத்துசலா யார்? இந்த மெத்துசலா ஏனோக்குங்கிற ஒரு தேவனுடைய மனிதனுடைய மகன். இந்த மெத்துசலா பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஏனோக்கு மாறுகிறார். சாதாரணமான மனுஷனா இருந்தவர் மெத்துசலா பிறக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு மெத்துசலான் பேர் வையின்னு சொல்லி சொன்னாராம். மெத்துசலான் பேர் வையின் கர்த்தர் சொன்னதிலிருந்து இவர் மாறிச்சார். 65 வயசுல இந்த குழந்தை பிறக்குது. 365 வயசு வரைக்கும் இந்த பூமியில வாழ்ற. அந்த 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். எந்த அளவு சஞ்சரித்தாரா, நாளொன்று வருகிறது, நீ போதும் என்னோடு வந்துருன்னு ஏசப்பா என்ன செஞ்சுட்டாரு, அப்படியே சாகாம அவரை எடுத்துக்கொண்டார். இந்த மெத்துசலாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாங்க, இவனுடைய வாழ்க்கை முடியும் போது அவர் வருவார் அப்படின்னு. என்ன அர்த்தம்? இவன் சாகும் போது பூமி என்ன செஞ்சிடும், அழிஞ்சிடும். இவன் சாகும் போது ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. அப்ப மெத்துசலா சாகிற வருஷத்துலதான் நோவா காலத்தின் அந்த பெரிய வெள்ளம் வந்துச்சு. நோவா காலத்துல பெரிய அழிவு வந்துச்சு பாருங்க. எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க, நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. அப்ப மெத்துசலா சாகும் போது ஒரு பெரிய அழிவு வந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய அன்பு என்ன தெரியுமாங்க, இவன் சாகும் போது அழிவு வரப்போகிறது. அழிவு வந்துச்சுன்னா எல்லாரும் சாக போறாங்க, எல்லாம் நரகத்துக்கு போக போறாங்க. ஆண்டுக்கு இஷ்டமே இல்லை, தள்ளி போட்டுட்டே வந்தார். 100 வருஷம், 200 வருஷம், 1000 வருஷம், 1500 வருஷம், எத்தனை வருஷம் வாழ்ந்தார் அவரு? 969 வருஷம் வாழ்ந்தாராம். எல்லா மனுஷரோட அதிக வருஷம். ஏன் அப்படி கர்த்தர் கூட்டி கொடுத்தாரு? ஜனங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுப்பது எதற்காக? மனம் திரும்புவதற்காக கர்த்தர் கொடுக்கிற. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, அழிக்க எனக்கு இஷ்டம் இல்லை, அந்த தேசத்தை அழிக்க எனக்கு இஷ்டம் இல்லை, பாவத்து நிமித்தமா தான் அழிக்கணும், ஆனா பாவத்தை மன்னிக்க ஆசைப்படுகிறேன், ஆனா ஒரு மனுஷனை தேடிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீடுகளிலே அதன் வீதிகளிலே தேடுங்கள். ஆண்டு என்ன தேட சொல்றாரு? ஆண்டு என்ன தேடிக்கொண்டு இருக்கிறாரு? தேவனை தேடுகிற ஒரு மனுஷன், அந்த தேவனுடைய தேடுதலை கண்டுபிடிச்ச காரியங்கள் சத்தியங்களின்படி நடக்கிற ஒரு மனுஷன். இதுக்கு முன்னால பார்த்தோம், அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்ட உணர்வு இருக்கான்னு பாக்குறாருன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த பகுதியில் ஒரு படி மேல போய் அவரை தேடுவது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறபடி வாழுகிற வாழ்க்கை இருக்கிறவங்க கர்த்தர் என்ன செய்கிறாரோ தேடுகிறார். நான் அப்படி இருக்கும்போது என் வீடை கர்த்தர் காப்பாற்றுகிறார், என் சபையை கர்த்தர் காப்பாற்றுகிறார், என் வீதியை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அழிக்கப்படாம கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். 33 வருஷம் இயேசுப்பா இந்த பூமியில வாழ்ந்தோம். சரித்திரம் என்ன சொல்லுது? இந்த 33 வருஷமும் பூமியில ஒரு சண்டை கூட இருக்கல. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கு, அந்த யுத்தம் இந்த யுத்தம் சரி. ஆனா 33 வருஷம் இயேசு பூமியில வாழும்போது அந்த அந்த பகுதியில உலகம் எங்கும் என்ன இருக்கவில்லையா? ஜனத்துக்கு விரோதமா ஜனமோ, தேசத்துக்கு விரோதமா தேசம், ஒரு சண்டையும் இருக்கவில்லையா? ஆண்டு சமாதானத்தின் தேவனாய் அந்த ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ அந்த பகுதியில என்னை தேடுகிறவனா, நான் உனக்கு சொல்லுகிற சத்தியத்தின்படி நடக்கிறவனா நீங்க இருப்பீங்கன்னா அந்த பகுதியை நான் என்ன செய்வேன்? மன்னிப்பேன், பாதுகாப்பேன். ஆண்டு தேடுகிறாரு. அவரை தேடி அந்த சத்தியத்தின்படி வாழுகிற மனுஷன் இயேசுப்பா என்ன செய்கிறாரு? தேடுகிறார். நம்மகிட்ட ஆண்டு அதை தேடுகிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு சில வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 30ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிருவோம். மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி
கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோடே சகோதரனும் சொல்லி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். அன்று பாரமா சொல்றாரு, ஆசையா கேட்கிறாங்க, ஆசையா தேடுகிறாங்க, ஆசையா ஓடி வருகிறாங்க, மற்றவங்களையும் கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா அதன்படி என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த சத்தியத்தை வாஞ்சிக்கிறாங்க, சத்தியம் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. நல்ல பிரசங்கம் இருந்துச்சு, நல்ல தெளிவா புரிஞ்சிச்சு, நீங்க சொன்னா நல்லா இருந்துச்சு, என்னெல்லாம் சொல்லுகிறாங்க. ஆனா அதன்படி செய்கிறது இல்ல. அவங்க இருதயமோ பொருளாசையை நாடி போகிறது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, ஆசையா பார்க்கிறாராம். வெறும் தேடுகிறவனும் மட்டுமல்ல, அந்த சத்தியத்தின்படி செய்கிறவனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்தது 4வதாக கர்த்தர் எதை தேடுகிறார்? 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆசா ராஜா நல்ல தேவனுடைய மனுஷன். ஆனா நாட்கள் செல்ல செல்ல அப்படியே வழுவி போகிறாரு. கர்த்தரை நம்பாம சீரியா ராஜு அதை நம்புகிறாரு. பாண்டு வேதனையா அவரோடு பேசுகிற ஒரு வார்த்தை இது. 2 நாளாகமம் 16:9 வாசிப்போமா? 500. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இந்த ஆசா கர்த்தரை நம்பாம சீரிய இராணுவத்தை நம்பி தன்னுடைய பொக்கிஷங்களில் இருக்கிற பொண்ணை வெள்ளிய தேவாலயத்திலிருந்து பொண்ணு வெளியெல்லாம் சீரிய ராஜாவுக்கு கொடுத்து, இஸ்ரவேல் ராஜா எனக்கு விரோதமா வந்திருக்காங்க, பாஷாங்கிற ராஜா எனக்கு விரோதமா வந்திருக்காங்க, நீங்க வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த சீரியா ராஜாவை நம்பினதுனால அன்று கோபம் கொள்ளுகிறாரு. என் வசனம் சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு ஒரு மனுஷன் இருப்பான்னா நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், அவன் மூலமா என் வல்லமையை நான் என்ன செய்யணும்? விளங்க விரும்புகிறார். ஆண்டவர் யார் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் என்ன தேடுகிறாரு? அவரை பற்றி ஒரு உத்தம இருதயம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாங்க, whose heart is completely his. யாருடைய இருதயமோ முழுசா அவருக்கு சொந்தமா இருக்கிறது, அறகுறையா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, முழுசா அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். நம்ம வசனத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு அழகான பாடல் பாடினோம். நிறைய தடவை பொய்யாதான் அந்த பாடலை பாடிடுவோம். என்ன பாட்டு? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, அப்புறம் உயிரோடுக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமயம். பொய் தானே நம்ம இல்லைங்க, முழுசா அர்ப்பணிக்கிறோமா? இல்லவே இல்லைதான். ஆனா நம்முடைய வாஞ்சியா அதுமா, அது ஜெப பாடலாதான் நம்மளால பாட முடியும். அன்று அப்படி இல்லாண்டவரை மனசு ஆசையா தேடல. ஒரு கல்யாணம் ஆகிறதா மனசு என்ன செய்யுது? எனக்கு தேடுது, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு தான் தேடுது, சொந்த வீடு வேணும்னு தான் தேடுது, ஏதோ பூமிக்குரிய காரணம் மனசு தேடுது. என்ன மன்னிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம இருதயம். தம்மை பற்றி ஒரு உத்தம இருதயம் அப்படின்னா டோட்டலி கர்த்தருக்கு சொந்தமா இருப்பதா. ஆங்கில மொழிபெயர்ப்புல அப்படிதான் போட்டிருக்கு, whose hearts are completely committed to him, who give themselves completely to him, who completely trust him. முழுமையா அவரை நம்பினவங்க, முழுமையா அவரை நேசிக்கிறவங்க, முழுமையா அவர் கையில அர்ப்பணிப்பவர்கள் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம அர்ப்பணிப்போம், இன்னைக்கு நம்ம நேசிப்போம், இன்னைக்கு விசுவாசிப்போம், ஆனா முழுசா இருக்கிறதா கர்த்தர் பார்க்கிறார். அறகுறையாதான் இருக்கிறதா நிறைய தடவை. நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜெபம், நம்முடைய அன்பு கூறுதல், கீழ்ப்படிதல் முழுமையா இருக்கா? இல்லவே இல்லைதான். நிறைய குறைவா தான் இருக்கிறது. ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் கையில நம்ம அர்ப்பணிப்போம். அன்று நாங்க அப்படி இல்லையே. ஒரு மனுஷனுடைய சாட்சியை பாருங்க. 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம், நம்ம அதுலதான் இருக்கோம், 16ஆம் அதிகாரத்துல தானே இருக்கோம். அது 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2வது வசனம். இங்க யோவாசுங்கிற ராஜாவுடைய மகங்க, யோவாஸ் வந்து மரிச்சு போயிட்டாங்க. அவங்க இடத்துல இன்னொருத்தர், அவங்க பையன் வர்றாங்க. அவங்க பையனை பத்தி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. 2 நாளாகமம் 25:2வது வசனம். அமத்சியாங்கிற ஒருத்தர் வாசிப்போம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில கரெக்டா இருக்குமா? கர்த்தர் பார்வையில சரியா செஞ்சானா, ஆனா என்ன செய்யலையா? முழு மனதோடு கர்த்தர் என்ன செய்யல. ஆகையால் அந்த வசனம் சொல்லுது, அவரால் தன்னுடைய வல்லமை என்ன செய்ய முடியல, வெளிப்படுத்த முடியல. ஆண்டவர் கட்டுப்பட்டவர் போல இருக்கிறார். என் வீட்டுல வல்லமையா அவரால் கிரியை செய்ய முடியும், என் நிமித்த குடும்பத்தாரை ரட்சிக்க முடியும், என் நிமித்த ஒரு வல்லமையை விளங்க பண்ண முடியும். ஆனா முழுமையா ஒப்பு கொடுக்காததுனால, அறகுறையா ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் கட்டப்பட்டவரை போல
பலவீனத்தால இருக்கிறார், அவரால் கிரியை செய்ய முடியல, வல்லமையை விளங்க பண்ண முடியல. கர்த்தர் தேடுகிறாரு. முழு மனதோடு என்னை நேசிக்கிறவர்கள், அர்ப்பணிக்கிறவர்கள், தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் கர்த்தர் தேடுகிறாரு. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கடைசியா நம்ம இப்ப வாசிச்ச எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அந்த வசனத்தை வாசிப்போம். நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். என் அக்கிரமத்தை கர்த்தர் பார்க்கிறாருன்னு பார்த்தோம். இரண்டாவது, அவரை தேடுகிற உணர்வு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, எனக்கு நீங்க தான் அவசியம், எனக்கு நீங்க தான் முக்கியம், உங்களுக்கு தான் முதலிடம் சொல்லி சொல்லுகிறவர்கள். மூன்றாவது, அழிக்க கர்த்தர் விரும்புகிறதே, அழிக்காம இருக்கிறதுக்காக நியாயத்தை செய்கிற மனுஷன், அறிஞ்சவங்க மட்டுமல்ல, நியாயத்தை செய்கிற மனுஷனை கர்த்தர் தேடுறாரு என்று சொல்லி பார்த்தோம். நாலாவது, முழுமையா அர்ப்பணிச்ச ஒருத்தரை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் வாசிச்சோம். கடைசியா எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேரூபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே அடையாளம் போடு என்ற. கர்த்தர் என்னத்தை தேடுகிறாருன்னா, ஜனங்க பாவம் செய்யறாங்க. இது உலக மக்களை குறித்து சொல்லல, எருசலேமில் இருக்கிற மக்கள். எருசலேம்னு என்ன அர்த்தம்? சபைக்குள்ள இருக்கிறவங்க, ஊழியக்காரங்க, விசுவாசிகள், சத்தியத்தை அறிந்தவர்கள். எசேக்கியேல் 9:3-4 4ஆம் வசனத்துல சொல்றாரு, எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் தேடிப்பாரு. என்னத்தை தேடிப்பாரு? அருவருப்புகளின் நிமித்தம், சரியாங்க, பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியிலே அடையாளம். அன்று என்ன தேடுகிறாரு? பாவத்தை பார்க்கும்போது, தேவ பிள்ளைங்க பாவம் செய்யும்போது, அவங்க செய்யறாங்க, அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க என்று சொல்லி அசால்ட்டா இல்லாம, அது நிமித்தம் கத்தட்டு போய் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணுமா? குடும்பத்தார் யாரோ பாவம் செய்யறாங்க, சபையில யாரோ பாவம் செய்யறாங்க, ஊழியக்காரங்க ஏதோ தவறு செய்யறாங்க, நம்ம அறிஞ்சுக்கிறோம். அறிஞ்சுடனே அங்கங்க டமாரு சொல்லி சொல்லுகிறவங்க இல்லை, அவங்களுக்கு கெட்ட பேரை நம்ம வெளியே சொல்லுகிறவங்க இல்லை. கர்த்தர் சமூகத்துக்கு போய் பெருமூச்சு விட்டு அழுகிற கூட்டத்தை கர்த்தர் கேட்கும். ரொம்ப ஈஸியா ஒருத்தரை பத்தி வெளியே சொல்லிட முடியும், கேவலத்தை கொண்டு வந்து வர முடியும். ஆண்டு பிள்ளைங்க அப்படி இருக்க கூட, நம்ம அப்படி இருக்கணும்னு ஆண்டு எதிர்பார்க்கல. நம்ம லைஃப்ல கர்த்தர் அப்படி இருக்கவில்லையே. என் பாவத்தை வெளியே ஏசப்பா என்ன செய்யல, சொல்லலையே. அப்படி அந்தரங்க வாழ்க்கையை வெளியே கர்த்தர் சொல்லலையே. எத்தனை மறைச்சு கொண்டார், எத்தனை பொறுத்து கொண்டார் நம்ம லைஃப்ல. அல்ல, நம்ம ரகசிய வாழ்க்கையை, ஏசோடியான ரகசிய வாழ்க்கையை வெளியே சொன்னாருன்னா யாரும் ஏசோடியான என்ன செய்ய மாட்டோம், நேசிக்க மாட்டோம். இந்த ஆழ்வினுடைய ரகசிய வாழ்க்கையை ஆண்டவர் வெளியே சொன்னாருன்னா யாரும் ஆழ்வினை நேசிக்க மாட்டீங்க. ஆண்டவர் மறைச்சு வச்சாரு, ஆண்டவர் மன்னிச்சாரு, ஆண்டவர் மனம் திரும்ப வச்சாரு, மறுபடியும் வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நாம அப்படித்தானே இருக்கணும். ஆனா அதை பார்க்கும்போது கர்த்தர் யாரை தேடுகிறாருன்னா, பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, வாக்குக்கு இடங்காத பெருமூச்சுகளோடு என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறார். ஏன்? கர்த்தருக்கு பிரியமில்லாம ஜெபிக்கும் போது, என்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது, மனவாளனை கேட்டு மனவாட்டியான இல்லாம இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுகிறார், பெருமூச்சோடு அழுகிறாராம். அவரை பெற்றிருக்கிறேன்னு சொல்லுகிற நானு என் லைஃப் அந்த பாரம் தானே இருக்கணும். யோபு யாரை குறித்து, லோத்தை குறித்து ஒரு சாட்சி பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனமும் 8வது வசனமும் வாசிப்போம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. ஆண்டவர் லோத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, பாவத்தை பார்த்தாராம், அவர்கள் காம விகார நடக்கையை பார்த்தாராம், வருத்தப்பட்டாராம், அதை கண்டு கேட்டு நீதியுடைய இருதயத்துல வாதிக்கப்பட்டாராம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சாராம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். பங்க்ல பாவத்தை பார்க்கிறோம், வழியில போகும்போது பாவத்தை பார்க்கிறோம், சபையில பாவத்தை பார்க்கிறோம், ஊழியர்களுக்கு பாவத்தை குறித்து கேள்விப்படுகிறோம், சக விசுவாசி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறத பார்க்கிறோம், கர்த்தருக்கு வேதனை கொடுக்கறத பார்க்கிறோம். இதை போய் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க பேரை கெடுப்பதற்காக நம்ம அழைக்கப்படணும். ஆண்டவரே, உங்க பிள்ளையாச்சே, நீங்க இறங்குங்கய்யா, அவங்களை மன்னிங்கய்யா, அவங்க முடிவு நரகமா போயிருமே, இப்படியே விட்டுட்டாங்கன்னா முடிவு ஆசீர்வாதமா இருக்காது, அவங்களை உணர்த்துங்க, மனம் திரும்ப பண்ணுங்க, மறுபடியும் ஒரு சும்மோட உறவுல கொண்டு வாங்க. பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களை, பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கர்த்தர் சமூகத்துல கொண்டு போகிற ஏசம்மாக்களை ஏசப்பா என்ன செய்யறாரு? தேடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 30, 31. அதே மாதிரி ஏசப்பா மனுஷனை தேடுகிறாராம். நம்ம 5வது காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் எதை பார்க்கிறார், எதை தேடுகிறார் என்று சொல்லி. எசேக்கியேல் 22, 30, 31 வாசிப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி
என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவனுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அவருக்கு இஷ்டமே இல்லையா வழியின் பலனை அவர் தலைமையில இறக்குவதற்கு இஷ்டமே இல்லை. செய்கைக்கு தக்க பலனை கொடுக்க இஷ்டமே இல்லை. அவ்வளவு மன்னிக்கணும், ஆசீர்வதிக்கணும் ஆசைப்படுறார். ஆனா ஒரு மனுஷனை தேடுகிறார். எந்த மனுஷன்? அவர்கள் சார்பா ஆண்டுகிட்ட போய் ஏசப்பா தெரியாம பேசுறாங்க, அந்த முடிவை குறித்து யோசிக்காம பேசுறாங்க, உங்க அன்பு புரிந்து கொள்ளாம பேசுறாங்க. கோவப்படாதீங்கய்யா, அவங்கள மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் சமூகத்துல போய் கதறுகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவர் வேதனையா சொல்றாரு, ஒருவரையும் நான் என்ன செய்யல. அந்த ஜெபிக்கிற ஊழியம் அவ்வளவு பெரிய ஒரு ஊழியம். கர்த்தர் சமூகத்துல போய் பரிந்து பேசுகிற ஊழியம் அவ்வளவு பெரிய ஊழியம். என்கிட்ட உங்க கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க, குடும்பத்தார் கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க, அவங்கள தண்டிங்கன்னு சொல்லுகிறதல்ல நம்முடைய வேலை. ஏசப்பா தெரியாம பேசுறாங்க, மன்னிச்சுக்கங்கய்யா, உணர்த்துங்கய்யா, உங்க பக்கமா மனம் திரும்ப பண்ணுங்க. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கேட்கிற. கடைசியா ஒரே ஒரு வசனம் ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த ஜெபிக்கிற மனுஷனை தேடுகிறார் என்பதற்கு இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஆண்டு தேடுகிறார். ஆண்டு பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறார். கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. சீர்தூக்கி பார்க்கிறார், உருவ போய் பார்க்கிறார். என்னத்தை பார்க்கிறாரு? 14, 15, 16 வாசிப்போமா? 865வது பக்கம், பழைய ஏற்பாடுல 865வது பக்கம். இதோடு நம்ம இந்த வசனத்தை முடிச்சிருவோம். இதை மட்டும் வாசிப்போம். ஏசாயா 59, 14, 15, 16 வாசிப்போம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியில இடறி, யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஆண்டு ஆசையா தேடினாராம். சத்தியம் இடறி போயிடுச்சான், நியாயம் பின்னிட்டு நின்றுச்சான், நீதி தூரமான இருக்கிறதா, யதார்த்தம் வந்து சேரவில்லையா, சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சான். ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு விலகினா அவன் வாழ்க்கையில பிரச்சனை கொள்ளையாகிறானா. இதெல்லாம் பார்த்தும் விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லையே, என் ஜனங்க விண்ணப்பம் பண்ண மாட்டேங்கிறாங்களே அந்த ஆச்சரியப்பட்டு அவரே கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. கடைசியா ஆண்டு தேடுகிறது என்ன? உலகத்துல பாவம் நடக்கும்போது, சபையில பாவம் நடக்கும்போது அதை பார்த்து அசால்ட்டா போகிறவர்கள் பாரம் கொண்டு கண்ணீரோடு கூட பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு 5 காரியத்தை ஆண்டு தேடுகிறார் என்று பார்த்தோம். என் அக்கிரமத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை, அவர் பார்க்காதது ஒண்ணுமே இல்லை. அவருக்கு முன்னால சகலமும் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. முகத்தின் வெளிச்சத்துல கர்த்தர் நிறுத்துகிறார் என்று பார்த்தோம். தொடராம ஏசப்பா யாருக்கும் தெரியலன்னு நினைச்சோம், யாரும் பார்க்கலன்னு நினைச்சோம், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். 2வது, நீங்க இல்லாமனால வாழ முடியாது ஏசப்பா, நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லை. அந்த ஒரு உணர்வு, கர்த்தரை தேடணுங்கிற ஒரு உணர்வு, நீங்க தான் எனக்கு முக்கியம், நீங்க தான் ஃபர்ஸ்ட்ங்கிற உணர்வு யாருக்குள்ளேயாவது இருக்குமோ ஆண்டு ஆசையா தேடுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். 3வது, அவர் சித்தத்தை வெறும் அறிஞ்சிட்டு மட்டுமல்ல, அவரை தேடுகிறது மட்டுமல்ல, அதன்படி செய்கிற ஒரு கூட்டம், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம், வார்த்தையை அறிஞ்சு கொண்ட கூட்டம் அல்ல, வார்த்தையை பிரசங்கிக்கிற கூட்டம் அல்ல, வார்த்தையின்படி நடக்கிற கூட்டத்தை கர்த்தர் ஆசையா தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த ஜனத்துக்கு கர்த்தர் மன்னிப்பு கொடுப்பார். நான் அப்படி இருந்தா என் வீட்டை கர்த்தர் பாதுகாப்பாரா, நான் சரியா இருந்தா என் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். 4வது, தம்மை பற்றி உத்தம இருதயம், முழு இருதயத்தை அவருக்கு அர்ப்பணிச்சவர்கள், பர்ஃபெக்ட் பிஃபோர் காட். அந்த இருதயம் கர்த்தருக்கு முன்னால் முழுசா அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது, அறகுறையும் இல்லை. தனக்கு பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்துல கடைசி 3 வசனத்துல கர்த்தர் மேல ஒரு சிலர் விசுவாசம் வச்சாங்களாம், ஆனா ஆண்டவர் அவங்களை நம்பலையா. ஏன் நம்பலன்னு கேட்டா, உள்ளத்தில் இருப்பதை கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரு, அறிந்ததுனால எல்லாரையும் நம்பி ஏசப்பா என்ன செய்யல, இணங்கவில்லை. என் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். முழு மனசாக அவரை தேடுகிறேனா, ஆதாயத்துக்காக தேடுகிறேனா, அல்ல முழு உயிர்தயத்தோடு கர்த்தரை தேடுகிறேனா, கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற. கடைசியா, பாவம் சபையில முக்கியமா எருசலேம்ல தான். வெளியே இருக்கிறதுக்கு நியாயம் தீர்ப்பு செய்ய நம்ம யாரும் இல்லை. ஆனா சபையில கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு ஒரு சகோதரன், கர்த்தரை நாமத்தை தரித்து கொண்டு ஒரு சகோதரி, கர்த்தரை குறித்து பேசுகிற ஒரு ஊழியன் பாவத்துல போகும்போது அதை பார்த்து சும்மா விட்டுறாம வெளியே போய் தூற்றுகிறவனா இல்லாம அன்று சமூகத்துல போய் பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிற. நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவனுடைய கண்களுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஓப்பனா நிக்கிறோம். அவர் நம்மை பார்க்கிறாரு. அவர் ஒரு சில காரியத்தை நம்ம கூட தேடுறாரு. ரொம்ப முக்கியமா ஆரம்பத்துல பார்த்தோம், அக்கிரமத்தை தேடுகிறார். மனுஷ பார்வையில நம்ம நல்லவங்களா இருக்கணும். மனுஷரெல்லாம் நம்ம நல்லவங்கன்னு சொல்லி சொல்லலாம். நல்ல விசுவாசி, நல்ல ஊழியர், நல்ல பிரசங்கிக்கிறவங்க, நல்ல சத்தியம் அறிஞ்சவங்க என்னெல்லாம் சொல்லலாம். ஆண்டவர் என் அக்கிரமத்தை பார்க்கிறார். எங்கேயோ கிரமம் தப்பி நடந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் பேசுவாருன்னா அந்த பார்வைக்கு முன்னால், ஆமாண்டவரே
எனக்குள்ள இந்த குறை இருக்கிறது, என்னை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி ஆண்டுகிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். நீங்க இல்லாம வாழ முடியாதுங்கிற உணர்வு எனக்கு இருக்கிறதா? அவர்தான் எனக்கு முக்கியங்கிற உணர்வு இருக்கிறதா? சத்தியத்தை அறிஞ்சுக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், வசனம் நல்லா தெரிகிறது. ஊழியர் தப்பு செய்யும்போது கூட நான் சுட்டி காட்டுகிறேன், வசனம் ஆரம்பிச்சிட்டா வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தர் அதை பார்க்கிறது இல்லையே. அதன்படி செய்கிறவன் உண்டோ, சத்தியத்தின்படி செய்கிறவன் உண்டோ என்று சொல்லி ஊடுருவி பார்க்கிற கண்கள் பார்க்கிறார். அப்படி இருந்துச்சுன்னா பாவத்தை மன்னிப்பார். வசனம் சொல்லுது, நம்ம இருந்த பகுதியை கர்த்தர் பாதுகாப்பார். சத்தியத்தை அறிகிறவர்கள் மட்டுமல்ல, சத்தியத்தின்படி செய்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கவங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அறகுறையான ஒப்பு கொடுக்கல அல்ல, முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறவங்கள கர்த்தர் கேட்கிறார். கடைசியா பார்த்தோம், அருவருப்புகளை பார்த்து, பாவத்தை பார்த்து, சபைக்குள்ள தேவ ஜனங்களுக்குள்ளாக கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்களை பார்த்து கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களை, சிறப்பிலே நிற்கிறவர்களை, விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உடைய கண்கள் ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்கள், உடைய கண்கள் பிரகாசமுள்ள ஒரு கண்கள், உங்களுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்குள்ள அக்கிரமத்தை பார்க்கிறீரோ, அதனால எங்களோடு கூட பேசுகிறீங்களோ, எங்கேயோ துக்கப்படுத்தி இருக்கிறோம், எங்கேயோ உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், கிரமமாக உங்களுடைய வசனத்தை விட்டு நாங்கள் எங்கேயோ தூரம் போய் இருக்கிறோம், வழி விலகி இருக்கிறோம். அதை பார்க்கிறீங்கப்பா. நாங்களோ நல்லதை பார்த்து ஏமாந்து போய் கொண்டு இருக்கிறோம். இல்லாண்டு அக்கிரமத்தை பார்க்கிற முடிய கண்கள் எங்களை மனம் திரும்ப இன்னைக்கு அழைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் தான் ஆண்டவரே அதுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க இன்னைக்கு நீங்க கிருபை கொடுங்க. நீங்க இல்லாம சுயமா வாழ முடியாதுங்கிற ஒரு உணர்வை எங்களுக்குள்ள உண்டாக்குங்க சாமி. அது உண்மை ஆண்டவரே. நீங்க இல்லாத வாழ்க்கை இல்லை. நீங்க ஒரு நிமிஷம் எங்களை கைவிட்டுட்டீங்கன்னா நாங்க அழிஞ்சு போயிருவோம் ஆண்டவரே. சாத்தான் எங்களை அழிச்சிருவோம் ஆண்டவரே. நீங்க இல்லாத வாழ்க்கைய ஆண்டவரே கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதுங்கிற ஒரு அர்ப்பணிப்பு எங்களுக்கு தாங்க. வசனத்தை அறிகிறது மட்டுமல்ல, சத்தியத்தை அறிவது மட்டுமல்ல, சத்தியத்தின்படி செய்ய வைராக்கியம் உள்ளவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க. எங்க அர்ப்பணிப்புகள் முழு மனசோடு இருக்கட்டும். முழுசா அர்ப்பணிக்கிறவர்களா, முழுசா நேசிக்கிறவர்களா, முழுசா கீழ்ப்படுகிறவர்களா, முழுசா நாங்க உமக்கு சொந்தம் என்று ஒப்பு கொடுத்தவர்களா எங்க அர்ப்பணிப்பு இருக்க பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல பாவத்தை பார்க்கும்போது அதை அசால்ட்டா விட்டுட்டு போகாம பாதிக்கப்பட்டவர்களா, பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களா, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் வேண்டுதல் செய்யும் போது மோடி இணைஞ்சு ஆவிக்குள் ஜெபிப்பதுங்கிற அதுதான சுவாமி. பரிசுத்த ஆவியானவரோடு இணைஞ்சு நின்று கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களா, திறப்பிலே நிற்கிறவர்களா, சுவரை அடைக்கிறவர்களா, ஆண்டவரே ஜனங்களும் பண்ணீங்க, நாட்களை கூட்டி கொடுங்க ஆண்டவரே. நியாய தீர்ப்பு வேண்டாம், தள்ளி போடுங்க, மனம் திரும்புங்க, இன்னும் கொத்துகிறோம், இன்னும் எருப்போடுகிறோம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று சொல்லி ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த எல்லாத்திலும் நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான் ஏசப்பா. அதனால எங்களோடு பேசி இருக்கிறீங்க, நீங்க உணர்வடைய பண்ணி இருக்கிறீங்க. இந்த விஷயத்துல எல்லாம் எங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கி நீங்க பார்க்கும்போது நீங்க சந்தோஷப்படுகிற அளவு எங்க வாழ்க்கை இருக்கட்டும் சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.